மாப் சைக்கோ 100 நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குதுல இதுவும் ஒரு பெஸ்ட்டான ஒரு அனிமி. ஒன் பஞ்ச் மேனோட ஆத்தர் இருக்கார் இல்லையா? அவர் தான் மாப் சைக்கோ 100ஓட ஆத்தருமே. நெறைய இடத்துல நம்ம ஒன் பஞ்ச் மேனோட ரெஃபரன்ஸ் வந்து பார்க்கலாம். மாப் வந்து அவரோட மொபைலில் சைத்தாமாவை தான் வால்பேப்பரா வச்சிருந்திருப்பான். அதே மாதிரி ஒன் பஞ்ச் மேனோட மாங்கா வாங்கி ரீட் பண்ணிட்டு இருப்பான். மாப் சைக்கோ 100 வந்து ஒரு மாஸ்டர் பீஸான ஒரு அனிமி. இது இருக்க கேரக்டர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், சவுண்ட் ட்ராக்காக இருக்கட்டும், அனிமேஷனாக இருக்கட்டும், இதோட எண்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் மாப் சைக்கோ 100 ஏன் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு அனிமி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதை நான் ஃபஸ்ட்டு ஒன் பஞ்ச் மேன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா 2க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. நிறைய பேர் வந்து சைத்தாமாவை பற்றி சொல்கிறப்போ அவரோட பவருக்கு லாஜிக்கே இல்லைன்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஆத்தர் வந்து அந்த பவரை பற்றியே இங்கே சொல்ல வரல. நிறைய ஷோனன் அனிமி எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஹீரோவுக்கு வந்து பவர் தேவை. ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக. அதுக்காக ஒரு ஆர்க்லேயும் அவனுக்கு வந்து பவர் கொடுத்துட்டு இருப்பாங்க. பட் இந்த ஆத்தர் வந்து பவரை பற்றியே பேச வரல. அந்த பர்சனுக்கு இருக்க வேற ஒரு பிரச்சனையை பற்றி அவர் பேச வராரு. இப்போ சைத்தாமா வந்து டிப்ரெஷனில் இருக்க ஒரு பர்சன். யாராவது ஒரு பஞ்சை தாங்குங்கடா அப்படிங்கிறாரு. ஸோ சைத்தாமாவுக்கு பவருக்கு ஈக்குவலாக அங்கே யாருமே கிடையாது. ஆனாலும் அவர் டிப்ரெஷனில் இருக்காரு. இதை தான் அவர் சொல்ல நினைக்கிறாரு. இதே தான் மாப் சைக்கோ 100லேயுமே மாப் பிறக்கிறப்பவே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் தான். அங்கே இருக்க பவரை வந்து சைக்கிக்னு சொல்லுவாங்க. மாப்போட பவருக்கு அகைன்ஸ்டாக நிற்கிறதுக்கு அங்கே யாருமே கிடையாது. இதுலேயும் அவனோட பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி அவர் சொல்ல வரல. அவனுக்குள்ளே இருக்க ஒரு பிரச்சனையை தான் இந்த அனிமையிலையும் வந்து அவர் சொல்லியிருப்பார். மாப் வந்து சின்ன வயசாக இருக்கப்போ அவனோட பவரை யூஸ் பண்ணுறனால அவனோட பிரதரை வந்து ஹர்ட் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அதனால சப்கான்சியஸாக ஒரு டிசிஷன் எடுக்கிறான். பவர் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் அவனுக்குள்ளேயே ஒரு 2 பர்சனாக வந்து அவன் ஆகுறான். இவனோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்த ஒரு பர்சன் வந்து ரெய்கன். ரெய்கன் வந்து ஒரு ஃபேக் தான். பட் நல்ல ஒரு பர்சன். ரெய்கன் தான் மாப்பு கிட்ட சொல்கிறாரு, இந்த பவரோட பிறக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. நீ கில்ட்டாலாம் ஃபீல் பண்ணாத. நீ மற்ற பர்சன் மாதிரி தான். பட் இது வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி வந்து ரெய்கன் சொல்லியிருப்பாரு. நிறைய பேர் சைக்கிக் பவர் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க ரொம்ப ப்ரைடாக தான் அவங்க எடுத்துப்பாங்க. ஆனால் இவனுக்கு மட்டும்தான் அது கில்ட்டாக இருக்கும். ஸோ அப்போவே முடிவு பண்ணிடுவான் அவனுக்காக அந்த பவரை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் ரெய்கன் வந்து அவனை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாரு. நான் ரெய்கன் பற்றிலாம் இன்னொரு வீடியோ போடுறேன். ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர். ஆக்சுவலாக ரெய்கனுமே ஃபஸ்ட்டு சீசன் ஃபுல்லாக ஒன்று பண்ணியிருப்பாரு. மாப்பை வந்து சோசியலைஸ் ஆக விடாமல் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ எல்லா டிசிஷனையுமே ரெய்கன்கிட்ட கேட்டு தான் எடுப்பான். ஸோ பர்டிகுலராக க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து நிறைய விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டான். ரெய்கன்ட்ட நான் இனிமேல் வரலன்னு சொல்லிட்டு அவர்கிட்டேருந்து வந்ததுக்கப்புறம் தான் அவனோட ட்ரூவான ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பான். எமின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வருவா. அது இவனோட ஃபேக்கான ஒரு லவர் தான் வச்சுங்களேன். பட் அவள்கிட்ட பேசுகிறப்போ இவனோட ட்ரூ ஃபீலிங்கோட பேச முடியாது. ஸோ ஆனால் அவளோட நாவலை கிழிச்செறிவாங்க இல்லையா? அப்போ அதை எடுக்கிறப்போ வந்து அது ட்ரூ ஃபீலிங்காக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மாப் வந்து அவனோட ட்ரூ ஃபீலிங்கை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். மாப்போட லவர் வந்து சுபோமி. சுபோமியும் மாப்பும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. சுபோமியை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காண்டி தலைவன் வந்து நாயை பறக்க வச்சு காட்டுறது, ஒரு தவளையை பறக்க வச்சு காட்டுறதுன்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருப்பான். சுபோமிக்கு வந்து அது கொஞ்சம் நேரம் தான் எங்கேஜிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுவா. ஆனால் ரன்னிங் ரேஸில் வின் பண்ணுற ஒரு பையனை பார்த்து அப்ரிசியேட் பண்ணிகிட்டு இருப்பா. இதை பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, கேர்ள்ஸோட மைண்ட் செட்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ ஒரு கேர்ள்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பண்ண முடியாதவங்கலாம் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப சின்ன விஷயம் பண்ணுற ஒரு பர்சனை கூட கேர்ள்ஸுக்கு பிடிக்கும். அதை ரொம்ப சூப்பராக ஒரு ஒரே சீனில் காட்டிட்டு போயிட்டாரு. இதில் கேரக்டர்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டாக தான் இருக்கும். இப்போ நிறைய அனிமியில் பார்க்குறப்போ அவங்கள அழகாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஷார்ப்பாக வரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. பட் இதில் வந்து மாப்புக்குன்னு மட்டும் இல்லை, அதில் இருக்க நிறைய கேரக்டரோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்டாக தான் இருக்கும். ரெய்கனோட ஃபேஸை பார்க்குறப்பவுமே அது ரவுண்டாக தான் இருக்கும். பாடி இம்ப்ரூவ்மெண்ட் கிளப்னு சொல்லிட்டு ஒரு கிளப் இருப்பாங்க. ஸோ அதில் இருக்கவங்களோட ஃபேஸ் மட்டும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து கோட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால அப்படி வரைஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கிளப்பு ரொம்ப முக்கியமான ஒன்று மாப்புக்கு. ஸோ மாப் அவனாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு அங்கே இருக்க எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பாங்க. எல்லாருமே ரொம்ப நல்ல பர்சன்ஸு. மாப்பை டோட்டலாக மாற்றின ஒரு பர்சன் வந்து மொகாமி. மொகாமி வந்து ஒரு ஸ்பிரிட்டு. மாப் வந்து அவனோட பவரை பெருசாக யூஸ் பண்ணாமலே இருந்தான் இல்லையா? ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் சரௌண்டிங்கில் இருந்த பீப்புள் எல்லாருமே நல்ல பர்சன்ஸாக இருந்தனால. ஸோ அவனுக்கு வந்து அந்த பவரை யூஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு தேவை வரல. ஸோ மொகாமி வந்து ஒரு பாயிண்டில் என்ன பண்ணுறான்னா, மாப்பை தூக்கி ஹெல்லில் போகிறான். 6 மாதம் அவன் ஹெல்லில் இருக்கப்போ தான் அவன் ஃபீல் பண்ணுறான். சுற்றி இருக்க பர்சன்லாம் நெகட்டிவாக அவனை டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் அவனோட பவரை வந்து அவன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். டிம்பிள் வந்து மாப்பை வந்து ரியலைஸ் பண்ண வச்சுருவார். அதுக்கப்புறமா மாப் வந்து சேஞ்ச் ஆகிறான். இதுக்கு முன்னாடி பவரை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான் இல்லையா? ரெய்கனுக்காக மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருப்பான்ல அவர் மாஸ்டர்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணுறான்னா, பவரை யூஸ் பண்ணுவான். ஆனால் மற்ற பர்சனை சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுவான். அவனுக்காக அவன் வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டான். செரிசாவை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கும். அதே மாதிரி தான் சுசுகியோட வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். பட் சுசுகியை வந்து முடியாது. ஆனால் அவருக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்துருப்பான். இதில் இருக்க வில்லன்ஸ் எல்லாருமே ரியலைஸ் பண்ணிவிட்டு திரும்ப நார்மல் ஆகிடுவாங்க. ஸோ அதை அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. டிம்பிள் வந்து ஒரு ஃபன்னியான கேரக்டர். ஆனால் டிம்பிளுக்குள்ளேயுமே ஒரு ஆசை இருக்கும். நம்ம வந்து ரொம்ப பவர்ஃபுல் பர்சன் ஆகணும், ஒரு கடவுள் ஆகணும்னு சொல்லிட்டு. அதுக்கான ஒரு சான்ஸ் வரப்போ டிம்பிளுமே வந்து அந்த இடத்துக்கு தான் போவான்.
அவன் ரியலைஸ் பண்றப்ப தான் அவனுக்கு தெரிய வரும். அவனுக்கு ஏன் இதெல்லாம் தோணுதுன்னா, அவன் ரொம்ப லோன்லியா இருக்கான். அவனுக்கு ட்ரூவான ஒரு ஃப்ரெண்டு தேவை. அதுதான் அவனோட பேஸு. ஸோ அதெல்லாம் இல்லாதனால தான் விரக்தியில அவன் கடவுள் மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டு இருக்கான். இது டிம்பிள் மட்டும் இல்ல. பொதுவாவே நீங்க பாருங்க. ஒரு பெர்சன் எல்லாரையும் என்னைய பார்க்க வைக்கணும். நான் இந்த பிளேஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு யார் சொல்லுவாங்கன்னா, விரக்தியா இருக்க பெர்சன் தான் சொல்லுவாங்க. பட் மாப்போட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சோனமே அத ரியலைஸ் பண்ணிட்டு, அவனுக்கு அந்த காடெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவன் வந்துருவான். ஸோ எல்லாருக்கும் தேவை சின்னதா தான் இருக்கும். மாப்மே இது மாரி ஒரு பெர்சன் தான். அவன் பவரோட பொறந்திருக்கான். அவனோட ஃபுல் பவருக்கு அகைன்ஸ்ட்டா யாராலயும் நிக்க முடியாது. ஸோ அத தான் அவன் யோசிப்பான். நம்ம ஃபுல்லா அந்த மூடுக்கு போயிட்டோம்னா, நம்மள யாரால ஸ்டாப் பண்ண முடியும்? ஸோ நம்ம பொறந்ததே ஒரு தப்புன்னு சொல்லிட்டு சோசியலைஸ் ஆகாம ஒரு கில்ட்டிலே தான அவன் இருந்துகிட்டு இருக்கான். அவனுக்குள்ள இருக்க பவர அவன் யூஸ் பண்ணாம ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருந்தனால 2 பெர்சனாலிட்டி ஆகுறான். ஸோ இன்னொரு பெர்சனாலிட்டி அவன ஓவர்டேக் பண்ணிக்கிறப்போ, அவன ஸ்டாப் பண்றதுக்கு அங்க ஒரு பெர்சனுமே இல்ல. அந்த இடத்துல தான் ரெய்கன் ப்ளே பண்றாரு. ஸோ அவர் ட்ரூவ சொல்றாரு. எனக்கு எந்த பவருமே கிடையாது. ரெய்கன் மாப்ப யூஸ் பண்ணியிருந்தாலுமே, மாப்ப அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மாப் ஒரு பாயிண்ட்ல நான் இனிமே வரலன்னு சொல்லிட்டு போயிருவான் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் அவரு ஃபீல் பண்ணுவாரு. மாப்ப வச்சு நெறைய சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறதுக்காண்டிலாம் இல்ல. ஸோ அவருக்கு அவன் மேல ஒரு கனெக்ட் இருக்கும். ஸோ அதனால தான் மாப்புகிட்ட அவர் போயிட்டு சொல்லுவாரு. நான் இந்த மாரி ஒரு பெர்சன் சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அவன் திரும்ப நார்மலான ஒரு பெர்சன் ஆகுறான். மாப் சுபோமிய ப்ரப்போஸ் பண்ண தானே போவான். சுபோமிய மாப் மட்டும் இல்ல நெறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. பட் கேஷுவலா இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லிட்டு வந்துருவான். மாப் சைக்கோ 100 எனிமி என்ன சொல்ல வருதுன்னா, நீயா இரு. உன்னைய நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. நீ கில்ட்டா ஃபீல் ஆகாத. எப்பவுமே நீயா இரு அப்படிங்கிறது தான் அது சொல்ல வருது. இந்த அனிமேல நெறைய இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காலாம் பண்ணியிருந்திருப்பாங்க. சரீசவ பார்த்தீங்கன்னா, ரூம்லயே கேம் விளையாண்டுட்டே இருந்த ஒரு பெர்சன். ஸோ அவன்லாம் ஒரு சீன்ல பார்க்குறப்போ கிராக்ஸ் போட்டு சுத்திட்டு இருப்பான். ஸோ எனக்கு ரியாலிட்டியோட கனெக்ட் பண்றப்போ அதெல்லாம் செம்மையா இருந்தது. அதே மாரி தான் ரெய்கனோடதுமே. இன்டர்நெட்ல ஒரு சின்ன விஷயத்த எந்த அளவுக்கு அது பெருசாக்கி பேசுவாங்க அப்படிங்கிறதையும் இதில காட்டியிருப்பாங்க. ஸோ அதில ஒரு சீன்ல கூட இருக்கும். ஒரு நாய்க்கு ஒரு மனுஷன் முகத்த வச்சு கூட காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டீட்டெயில் ஒர்க்கெல்லாம் ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்திருப்பாரு. இதில இருக்க பேட்டில்லாம் அல்டிமேட்டா இருக்கும். அனிமேஷன்லாம் சொல்லவே வேண்டியதில்ல. வேற லெவல்ல அனிமேட் பண்ணியிருந்திருப்பாங்க. மாப் மேல எல்லாருமே ஒரு குறை சொல்லுவாங்க. மாப் ஃபைனலா போயிட்டுருக்கப்போ, எவ்வளோ பில்டிங்ஸ் இருந்தது. அதனால எவ்வளோ பேர் டெத் ஆனாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அந்த ஆத்தர் அத சொல்லவே வரல. அவர அக்செப்ட் பண்ணிக்கிறத தான் சொல்ல வராரு. இதே நீங்க ஒன் பஞ்ச் மேன் எடுத்தாலும் ஒரு சீன் இருக்கும். ஒரு சிட்டிய காப்பாத்துறதுக்காண்டி சைத்தாமா போயிருப்பாரு. ஏ சிட்டி, பி சிட்டி அது மாரி இருக்க ஒரு சிட்டில. ஒரு மான்ஸ்டர் அடிச்சிருப்பாரு. அந்த மான்ஸ்டர் ஒரு சிட்டி மேல விழுவான். ஸோ அவன் செத்தாலும் அந்த சிட்டி டெஸ்ட்ராய்ட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு கீழ போடுவாங்க. அதெல்லாம் ஃபன்னா இருக்கிறது தான். பட் அந்த அனிமியோட இன்டென்ட் என்னவா இருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் மாப் சைக்கோ 100 ஒரு பெஸ்ட்டான ஒரு அனிமி. நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, மிஸ் பண்ணாம பாருங்க. செம்மையா உங்கள என்கேஜ் பண்ணும்.